வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் சார்பில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே பார்த்திங்கன்னா முந்தி அடித்து கொண்டு கொடுப்பது எதுனா இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீம் தான். அதுக்கு விதை போட்டது யாருன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே டோட்டலாக எங்கே பார்த்தாலுமே மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை போல் இல்லை காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுமே, பிஜேபி இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஸ்டேட்டாக இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்டுமே பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா விரைவில் கொடுக்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது குறிப்பாக நிறைய விதமான அறிவிப்புகள் என்பது இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஆண்கள் தற்போது வேலைக்கு சென்றுட்டு இருக்காங்க. இப்போ கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கும் காசு கொடுக்குறாங்க, அதே போல் படிக்கக்கூடியவர்களுக்கும் காசு கொடுக்குறாங்க. அப்போ ஆண்கள் எப்படி? ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆண்களுக்கு ஒரு சின்ன இங்கேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற பேருந்து பயணமே இலவசமாக கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான சலுகைகளையும் இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. கண்டிப்பாக பெண்களுக்கு இணையாக ஆண்களையுமே பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வெளி மாவட்டங்களில் வெளி ஊர்களில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர்களுக்கான அறிவிப்பாக இது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரி 2 பேருக்குமே ஆக்கிறதுக்கான பிளான்களும் ஒரு புறம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கிறதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா இந்த முறை இப்போ நெக்ஸ்ட் டைம் போட போகிறது அனைத்து விதமான விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. மேபி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த மறுநாளே அது அடுத்த மறுமாதமோ கம்பல்சரி எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி அறிவிப்பு வரப்போகுது. அது அனைவருக்கும் தெரிஞ்சது தானே. ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் மக்களிடையே. ஓகே, பரவாயில்ல நமக்கு கொடுத்துட்டாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு அடுத்த டைம் நெக்ஸ்ட்டு நியூ ஓட்டர்ஸில் எல்லாருமே ஓட் போடுவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்